டு ஆல் ஈஸி டேஸ்டி சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுருக்கேன். எண்ணெய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கல்பாசி எல்லாம் சேர்த்து பட்டை வகை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல ஒரு குண்டானை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வச்சுருந்தா பாருங்கள், அதில் இதை பட்டை கிராம்பு எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், 2 டம்ளர் அரிசி. இப்போ அது நல்லா ஊறட்டும் அப்படின்னு நினச்சி தனியாக இப்போ ஒரு எண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிலோ சிக்கன். இது தனியாக மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி வச்சதும் கொஞ்சம் சட்டி சூடாகட்டும். இப்போ சட்டி சூடாகிருச்சு. நம்ம எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கீ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உலை நல்லா கொதிக்குது. இப்போ இதில் அரிசி இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு மூடிடுவோம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம சைடில் பார்த்தோம்ல எண்ணெய் நெய் ஊற்றி வச்சுருந்தோம்ல, அது இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். அது கூடவே சேர்த்து 4 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றப்போ நீங்கள் போட்டுக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய், காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நான் 4 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் முதல்ல வதக்கினா தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்குமே அதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சுண்டி வரணும் சின்னதாக. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அப்படி ஒரு பக்கம் இது ஆகட்டுது. இப்போ சைடில் பார்த்தோம்ல அரிசி போட்டிருந்தால அங்கே பாருங்கள், நல்லா கொதித்து தலைன்னு வருது. இது ஒரு அரை பதத்தில் அப்படியே எடுத்துடலாம். நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். 3 தக்காளி போதும். கொஞ்சம் புளிப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் எவ்வளோ தக்காளி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் 3 தக்காளி போதும். நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி தான். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதாவது மஞ்சத்தூள் சேர்த்தா சீக்கிரம் வதங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்காளி சீக்கிரம் சுருண்டு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. ஏன்னா எப்படி நம்ம ரைஸில் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ ரைஸை பாருங்கள், நல்லா அரை பதத்துக்கு வந்துடுச்சு. அதனால் இப்போ வடிச்சிக்கலாம். ரைஸை இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வடிச்சிக்கலாம் ரைஸை.
எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு கிரேவியில் இருக்குது. இப்போ இதை வந்து தனியாக இந்த சிக்கனை எடுத்து ஒரு இதில் மாற்றிக்கிட்டு லேயர் பை லேயர் நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா சிக்கன் வெந்திருக்கு. இப்போ எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து சிக்கன் எடுத்து வச்சாச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மேலே மறுபடியும் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் புதினா தூவி விட்டுக்கலாம். புதினா தூவி விட்டுட்டு 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து தம்மில் போடலாம். போட்டு தம்மில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சிம்லேயே தம்மில் போட்டுக்கலாம். இப்போ வாங்க, 5 நிமிஷம் கழித்து தம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம் ரைஸு எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அப்படியே மலர்ந்து அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ அடியிலிருந்து எடுத்து விடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடியிலிருந்து எடுத்தாலும் பொலன்னு எப்படி இருக்குன்னு. ஆனியன் கொஞ்சம் வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.